கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதியில் பெய்த மழையினால் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பேஞ்சல் புயல் வலுவிழந்ததை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் சுமார் 15 மணி நேரமாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை பகுதியில் அதிக அளவு மழை பெய்துள்ளது. இந்த பகுதியில் வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஓசூர், போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம், வேப்பனஹள்ளி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி பகுதியில் கிருஷ்ணகிரி நகரில் சேலம் மேம்பாலம், பெங்களூரில் இருந்து சேலம் செல்லும் சர்வீஸ் சாலை, கிருஷ்ணகிரியில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் பிரதான சாலை மற்றும் திருவண்ணாமலை சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதிகள், பழையப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சாய்ந்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் வீடுகளும் சேதமடைந்துள்ளன. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் வெள்ள பாதிப்புகள் குறித்து உடனடியாக 24 மணி நேரமும் தகவல் தெரிவிக்க 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உதவிகள் பெறலாம் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார். மேலும் ஒரு சில பகுதிகளில் வெள்ளம் வடிந்து வந்தாலும் தொடர் மழை பெய்து வரும் காரணத்தினால் அப்புறப்படுத்தும் பணி தாமதப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராம்குமார். பாஸ்கர், தகவலுக்கு நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 51 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. ஊத்தங்கரையில் 51 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் பொதுமக்கள் தற்பொழுது அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செலினா. வணக்கம். தற்பொழுது ஊத்தங்கரையில் 51 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியை பொறுத்தவரையிலும் 50 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல அதுக்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியை பொறுத்தவரையிலும் 33 சென்டிமீட்டர் மழையும், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பழங்கண்டல் பகுதியை பொறுத்தவரையிலும் 32 சென்டிமீட்டர் மழையும், அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2 இடத்தில் 30 சென்டிமீட்டர் மழையும், 26 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 22 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக முதல் 10 இடங்களில் 6 இடங்களுக்கும் மேலாக கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது அதிகப்படியாக மழை என்பது கொடுத்திருக்கிறது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கிய காலத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 50 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி முதல் இடத்தில் இருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் கரையை கடந்த பிறகாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் அதிகப்படியாக மழை பதிவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.